பல டாக்டரிடம் சென்றார்கள், பயனில்லை. இறுதியிலே கொடுக்கப்பட்ட அறிவுரை, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்லுங்கள், குணங்கடைக்கும் என்று. செல்லுகின்றார்கள், மீண்டும் வெறுங்கையோடு வருகின்றார்கள், முடியவில்லை. மீண்டும் அவர்கள் திருச்சிக்கு செல்லும்போது அங்கே இருந்த ஒருவர் குறிப்பிட்டாரா, நீங்கள் வேளாங்கண்ணிக்கு செல்லுங்கள், சென்று கடற்கரை ஓரமாக இந்த அம்மாவை படுக்க வையுங்கள், நிச்சயமாக அந்த தாய் உணர்வு கொடுப்பார், உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுப்பார் என்ற சொன்ன வார்த்தையை கேட்டு மீண்டும் திரும்பி வருகின்றார்கள் வேளாங்கண்ணிக்கு. கடற்கரை ஓரத்திலே காரை நிறுத்திவிட்டு அந்த அம்மாவை தூக்கி சென்று 4 பேர் தூக்கி சென்று கடலிலே கரையிலே வைத்து விட்டார்கள். அவர்கள் அமைதியாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். திடீரென்று அலை வந்தது, இடில் இடித்தது, மின்னல் மின்னியது. கடும் அலை வந்தவுடன் அந்த அம்மாவை காலை அப்படியே இழுத்ததாம். தேவ அன்னை காட்சி கொடுத்து உடனே அவர் கூறிய வார்த்தை, அம்மா அம்மா என்று கதறி அழுதாள். அழுது அவர்கள் மீண்டும் எல்லோரும் கூடி செல்கின்றார்கள் தூக்குவதற்காக. என்னை தூக்க வேண்டாம், இதோ நானே நடந்து வருகிறேன் என்று நடந்து வந்த காட்சி வேளாங்கண்ணியை அதிர வைத்தது. இது நடந்தது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சென்ற ஆண்டு. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக அந்த தாய் பணத்தினாலேயோ பதவினாலேயோ அதிகாரத்தினாலேயோ அந்தஸ்தினாலேயோ கொடுக்க முடியாதவெல்லாம் கொடுக்க வைத்தவர், கொடுக்க காத்திருப்பவர் நம்முடைய தாய். அந்த தாய் பவனி வருகின்றார், ஏறி வருகின்றார், கடற்கரை வழியாக வருகின்றார், மக்கள் எல்லோரும் உற்று நோக்க வருகின்றார். நமக்கு என்ன வாழ்க்கையிலே துன்பமா, துயரமா, வறுமையா, ஏழ்மையா, கவலையா, கண்ணீரா, வேதனையா, சோதனையா, அனைத்தையும் தாங்கிக் செய்த அவள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க காத்திருக்கின்றார். அன்று கானாவூர் திருமணத்திலே கேட்காமலே மகனை அணுகி, மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி உதவி செய்த தாய் நமக்கு கொடுக்காதிருப்பாரா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவலை வேண்டாம், நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார், நம்முடைய வேளாங்கண்ணி தாய். இதோ பவுனியாக வரப்போகின்றார். பார்க்கின்ற மக்களே, தாயை உற்று நோக்குங்கள், உறுதுணையாக இருங்கள். வெறுங்கையோடு அனுப்பிவிட மாட்டார், அவர் கொடுக்க காத்திருக்கின்றார். பல்லாயிரம் லட்சம் மக்கள் வந்திருக்கின்ற காட்சியை பார்க்கும் பொழுது ஏன் வருகின்றார்கள்? தாயிடமிருந்து நன்மை பெற்றதனால்தான் வருகின்றார்கள். ஆயிரம் மைலாக நடந்து வந்தார்களே, நடந்து வந்த காட்சியை எல்லோரும் பார்க்கின்றோமே. நடக்க முடியாது வருகின்றார்களே, செருப்பு இன்றி வருகின்றார்களே, வெயிலிலே வருகின்றாலே, கடும் குளிரிலே வருகின்றாரே, மழை பெய்தாலும் வருகின்றார்களே, இடித்தாலும் வருகின்றார்கள். ஏன்? தாய் உதவி செய்த நன்மையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்கள் தான் வருகின்றார்கள். அந்த தாய் தான் தேரிலே பவுனியாக வருகின்றார். மகிழ்ச்சி அடைவோம், உற்று நோக்குவோம், வேண்டிய வரங்களை பெற்று செல்வோம். அன்னை அவர் அனைவரையும் ஆதரிப்பாராக. ஆமென். ஒரு தேர் வரும், ஆனால் நேற்றுமாக 7 தேர்கள். முதலிலே புனித மிக்கேல் அதிதூதருடைய தேர், அடுத்தபடியாக புனித செபஸ்தியாருடைய தேர், அதை அடுத்து புனித அந்தோனியாருடைய தேர், அதனை அடுத்து புனித சூசையப்பருடைய தேர், அதன் பின்பு அடைக்கல மாறாவின் தேர், பின்பு உத்தரிய மாறாவின் தேர், கடைசியாக நிறைவாக ஆரோக்கிய மாறாவின் தேர். இந்த 7 தேர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆலயத்தின் முன்பாக நிறுத்தப்படுகின்றன. அப்பொழுது அருள் தந்தை ஒருவர் அந்த தேரை புனிதம் செய்கிறார். அதன் பின்பு கிழக்கு திசை நோக்கி சென்று தேரோடும் வீதியிலே அன்னை ஊர்வலம் நகர்வலம் வருகின்றார். அதை அடுத்து அந்த தேரோடும் வீதி வடக்கு திசையை நோக்கி திரும்புகிறது. பின்பு மேற்கு திசையிலே திரும்பி மீண்டும் தெற்கு திசைக்கு திரும்பி ஆலய முகப்புக்கு இந்த தேர்களெல்லாம் வந்து சேர்கின்றன. இந்த தேர்களை தூக்கி வருகின்ற மக்களை கொஞ்சம் பாருங்கள். ஆண்கள் அல்ல, இவள் எல்லோருமே பெண்மணிகள். இப்படி பெண்மணிகள் தேரை தூக்குகின்ற ஒரு காட்சி. ஆணுக்கு பெண் சமம். ஏனென்றால் இறைவன் மனிதனை படைக்கிற போது ஆணும் பெண்ணுமாக படைத்தான் என்ற விவிலிய வாக்கு இங்கே
முழுமையாக நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய திருமுன்பாக எந்த விதமான பேதத்துக்கும் இடமில்லை. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, செல்வர்கள் என்றும் ஏழைகள் என்றும் இல்லை, கற்றவர்கள் என்றும் கல்லாதவர்கள் என்றும் இல்லை, சமுதாயத்திலே மேல்மட்டத்தை சார்ந்தவர்கள் கீழ்மட்டத்தை சார்ந்தவர்கள் என்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஆண்டவர் திருமுன்பாக ஒன்று என்ற உணர்வை இந்த தேர்ப்பவனி நமக்கு ஊட்டுகின்றது. சில தேர்களை பெண் மக்கள் தூக்கி வருகின்றார்கள், சில தேர்களை ஆண்கள் தூக்கி வருகின்றார்கள். வழக்கமாக தேர்கள் இழுத்துச் செல்லப்படுவதுதான் மரபு. அதற்கென்று தனியாக வட கயிறுகளெல்லாம் முறுக்கி தயாரிக்கப்படுவதும் உண்டு. ஆனால் இங்கே இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலே எப்போதுமே மக்கள் தேரை தூக்கி வருவதுதான் மிக பல ஆண்டு காலமாக ஒரு நீண்டகால மரபாகவே இருந்து வருகிறது. இந்த வேளாங்கண்ணி திருத்தலம் அன்னையின் காட்சியாலே மாற்றி பெற்ற திருத்தலம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு பழைய வேளாங்கண்ணி என்றும் மாதாவின் திருக்குளம் என்றும் போற்றப்படுகின்ற அந்த பகுதியில் இருந்த ஒரு ஆலமரத்து நிழலிலே